அபி ராகவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு அந்த பிளேட்ட வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்குள்ள லாவண்யா அப்படியே தடுக்கி விழறாங்க. ராகவ் புடிக்கிறாரு. அப்ப கரெக்ட்டா அபி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. பயங்கரமா கோவம் வருது. அத லாவண்யா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அப்படியே வரும்போது ராகவ் ஒரு இடி இடிச்சுட்டு வராங்க. அத அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே கோவமா வருது அபிக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கருந்து போறாங்க. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லாவண்யா. ராகவ் அப்படியே அபியே பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே நின்னுட்டே இருக்காரு. அபியே பார்க்குறாரு. அப்ப லாவண்யா சொல்றாங்க, "இங்க பாரு ராகவ், இந்த ஃபைல வந்து பாரு. இத கண்டிப்பா நீ முடிச்சு குடு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அத எதையுமே ராகவ் கவனிக்கவே இல்ல. அபியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. "என்ன ராகவ் நான் சொல்றதெல்லாம் நீ கவனிக்கவே மாட்ற" அப்படின்னு லாவண்யா சொல்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கோவமா போறாங்க அங்கருந்து. போனோனே அப்படியே ஃபோன் பண்றாங்க அவங்க அத்தைக்கு. ஃபோன் பண்ணி, "அத்தை, அப்பா, அம்மா 2 பேரும் வீட்ல இருக்காங்களா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "என்னம்மா ஏம்மா அப்படி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் வீட்டுக்கு வரேன். அதனால தான்." "சரிம்மா" அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன கட் பண்ணிட்டு இப்படி யோசிக்கிறாங்க. எதுக்காக அபி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, அதுவும் அம்மா, அப்பாலாம் இருக்காளான்னு கேட்குறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பயங்கரமா டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அபி வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "அம்மா, அப்பாலாம் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அபி இல்ல." "என்ன பிரச்சனை அபி? ஏன் நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இன்னும் கூட அந்த அக்ரிமெண்ட் பிரச்சனை போயிட்டுருக்கா?" அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முரளிய பத்தி எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. அவனுக்கு சுயநினைவு மறந்துடுச்சுன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு சுயநினைவு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு அபி அவங்க அத்தைக்கிட்ட சொல்றாங்க. "ஆமா, ஆமா. அவன் சரியான திருட்டு பையன். அவன் எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் வேலை செய்வான். அவன் ஒரு குள்ள நரி மாரி வேலை செஞ்சா, நாமளும் நரி மாரி வேலை செய்யணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுவும் ஓனா மாதிரி நம்ம யோசிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவனுக்கு அப்ப அடிபட்டு மண்டையில தான் ஏதோ லாரி மோதி இந்த மாரி ஆயிடுச்சுன்னு அவன் ஒரு கதை கட்டுனான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. "ஆமா, ஆமா. அப்படிதான் சொன்னாரு. இப்ப என்ன பண்றது? அவன கட்டையில ஏதாவது அடிச்சு பாரு" அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. "அத கூட அடிச்சுட்டேன் அத்தை. அப்ப கூட அவன் உண்மைய சொல்ல மாட்றான். ஆனா அவன்கிட்ட அந்த உண்மைய வர வச்சா மட்டும் தான் நானும் இவரும் சேர்ந்து வாழ முடியும். இல்லன்னா பெரிய பிரச்சனையாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இரு, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அவன விடவே கூடாது. அவன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கான். லாரி தானே மோதி அவன் தலையில அடிபட்டது" அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. அத கேட்டோனே அபிக்கு ஒரு ஐடியா வருது. சரி மறுபடியும் அவன விட வச்சு பார்க்கலாம். அவனுக்கு ஏதாவது ஒரு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "அத்தை நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "என்ன அபி வந்த உடனே போற?" அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அத்தை, உங்ககிட்ட பேசும்போதே நீங்க கொடுத்த ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. அத நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. போனோனே அப்படியே அங்க கரெக்ட்டா முரளி வராரு பைக்ல. அப்படியே ஆப்போசிட்ல அபி வராங்க. வந்து அப்படியே அவர இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டோனே அப்படியே கீழ விழுறாரு. கீழ விழுந்தோனே அப்படியே அடிபட்டுடுது. அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தள்ளிட்டு போயிடணும். அப்பதான் கரெக்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எழுந்துக்கிறாரு முரளி. அபி வராங்க. "ஐயோ! தெரியாம இடிச்சுட்டேங்க" அப்படின்னு சொல்றாங்க முரளி கிட்ட. "சரி பரவால்ல, பரவால்ல. ஒண்ணும் இல்ல. எனக்கு லைட்டா அடிபட்டுருக்கு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு முரளி சொல்றாரு. "ஐயோ! இல்லங்க நல்லா அடிபட்டுருக்காங்க. பாருங்க தவடையில ரத்தம் வருது" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்க போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஐயோ! அபி வேண்டாம் அபி வேண்டாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். நான் ரெஸ்ட் எடுத்தா போதும்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "ஐயோ! வேண்டாங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். இப்படியே போனா நல்லா இருக்காது. உங்களுக்கு வலி இருக்கு, பெயின் இருக்கு. நம்ம ஆட்டோல போயிடலாம். அதுதான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இருங்க, இருங்க வரேன். நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு வராங்க. வந்தோனே அப்படியே முரளி அத கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிட்டு போயிட்டு உள்ள பார்க்குறாங்க. பார்த்து அப்படி செக் பண்றாங்க டாக்டர். செக் பண்ணிட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போய் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். உள்ள போங்க" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப அபி பேசுறாங்க அந்த டாக்டர் கிட்ட. "இவன் வந்து சுயநினைவு மறந்துடுச்சுன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு சுயநினைவு இருக்கா? இல்லையான்னு நான் வந்து செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அத நான் போடுறேன். போட்டா அவன் வந்து பழைய நினைவுகள் எல்லாமே சொல்லுவான்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இத பண்றேன். ஆனா அடிக்கடிக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படியாவது அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லாமே நான் வந்து கேட்கணும். அது மட்டும் இல்ல அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணணும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரி, சரி எல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முரளி வராரு. "ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடுறேன். 1 வீக் நீங்க வந்து டேப்லெட் கரெக்ட்டா எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுங்க போதும்" அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். அதே மாரி ஊசி போடுறாங்க. போட்டோனே அப்படியே மயக்கமாகறாரு. அப்படியே கூட்டிட்டு போய் ஸ்ட்ரெச்சர்ல அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சோனே அபி அப்படியே எட்டி பார்க்குறாங்க. உள்ள வராங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, "நர்ஸு கிட்ட நீங்க வேற 3வது நம்பர் ரூம் இருக்கு. அங்க போயிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அங்க போறாங்க. "அபி உள்ள வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அபி, டாக்டர் 2 பேருமே அங்க நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கும்போது முரளி கிட்ட கேட்குறாங்க, "சொல்லுங்க என்ன நடந்துச்சு? நீங்க யாரு?" எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஆனா இப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. "இவன் நான் இப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இருங்க அபி வெயிட் பண்ணுங்க. இப்பதான் இத சொல்றாரு. இன்னும் ஆழ் மனசுல இருந்து பொறுமையா தான் வரும். அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பொறுமையா தான் எல்லா விஷயமும் நம்ம வாங்கணும். அப்படியே பேசிட்டே இருந்தா தான் அவர் எல்லாத்தையுமே சொல்லுவாரு" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரி, சரி.
வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபோனை வச்சு. அவரும் அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அஞ்சலி எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. கரெக்டாக அபி ராகவ் 2 பேருமே அப்படியே முரளியை தேடி வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தோடனே உள்ளே வந்து ஒரு நர்ஸு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட, 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எட்டி அபி பார்க்குறாங்க. ஐயோ, அஞ்சலி அக்காவும் ராகவ் 2 பேரும் இப்படி இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ டாக்டர், எப்படியாவது இந்த முரளி வந்து மேலே எதுவுமே பேசக்கூடாது, அஞ்சலி அக்கா எதுவுமே கேட்டுறக்கூடாது, எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ, இவன் பேசுகிற எதையுமே கேட்டக்கூடாது, இந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அபி. அப்படி வராங்க 2 பேருமே. வந்தோடனே இங்கே முரளின்றவர் இங்கே அட்மிட் ஆகிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மறைக்க பார்க்குறாங்க, ஆனால் மறைக்கவே முடியல. அக்கா நீங்கள் உள்ளே வெளியவே இருங்க, நான் உள்ளே போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பார்க்க உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே முரளி அப்படியே வளர்றாரு. எனக்கு அபி தான் பிடிக்கும், அபிச்சலம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அஞ்சலியை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. ஆனால் அபிக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை லவ் பண்ணான், என்னை கல்யாணம் பண்ணிக்க கூட வந்தான். ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா. கண்டிப்பாக நான் அபியை விட மாட்டேன், அபி கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே வளர்றாரு. இது எல்லாத்தையுமே ராகவ் அப்படியே கேட்குறாரு. கேட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. எதுவுமே பேசவே முடியல. இல்லைக்கா, இப்போ வந்து உள்ளே நம்ம போக முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கட்ட சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கர கோவமாக இருக்காரு. என்ன இவன் இப்படி உளறான்? அப்போது இவன் மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அபியை பற்றி? அபி ஞாபகமாகவே வாழ்ந்திருக்கான். இப்போ வரைக்கும் அபியை தான் நினச்சிட்டு இருக்கான். அபிக்கும் இவனை பிடிக்கும், எல்லாத்தையுமே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அபி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ, எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதே கடவுளே, அவன் வேற இந்த நேரத்தில் மயக்கத்தில் இருக்கான், அஞ்சலி அக்காவுக்கு ஏதாவது தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. டாக்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ எதுவுமே பண்ண முடியாதுமா, அவர் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியாவது பார்த்து அதை சரி பண்ணிவிடுங்க, அஞ்சலி அக்கா மட்டும் எதுவுமே கேட்டுறவே கூடாது அப்படின்னு டாக்டர்கிட்ட அபி சொல்கிறாங்க. இல்லை பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருக்கோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், பார்த்துக்கங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாரு ராகவ். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக அடிப்பட்டுக்கு யாரோ கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காரு. இவருக்கு வந்து நான் டேப்லெட் தரேன், 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் ஓகே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அஞ்சலி உள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே பார்த்து மொழி பார்த்தா அழறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சாதாரணமாக தான் கீழே விழுந்தேன், யாரும் அட்மிட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் காயமாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரிங்க, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியும் பார்க்குறாரு ராகவுக்கு கோவமாக வருது. டேய், நீங்கள் 1 நம்பர் ஃப்ராடு டாடி, உன் மனசு முழுக்க அபியா நினச்சிட்ருக்க நீ, அபி வேற ஒன்றையும் லவ் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஒன்று, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் தான் ஆட்டம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு முரளிக்கு, என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, சுந்தரி எல்லாருமே ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு போயிட்டு இருந்த பைக்கில் அப்போ தெரியாமல் யாரும் இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டேன், அங்கேருந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஐயோ, என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, வீட்டில் யார்கிட்டையுமே நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எனக்கே ஒருத்தவங்க தாங்க சொன்னாங்க, உங்களை பார்த்தவங்க யாரோ இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாங்க நான் வந்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓ, அப்படி தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. எங்கே அபியை காணோம், அபி தான் நம்மளை கூட்டிகிட்டு போனான், நல்ல வேளை நம்ம அபியை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. சரி வாங்க உள்ளே போங்க, போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அஞ்சலி கூப்பிட்றாங்க. ஆமாம்மா, நீ உள்ளே கூட்டிகிட்டு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்லையா, டேப்லெட்லாம் போடுறீங்க, இருங்க நான் போய் ஏதாவது கொண்டு வரேன் சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு போட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அப்படியே முரளி யோசிக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும், அபி தான் நம்மளை இடிச்சா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணா, ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஊசி போட்டாங்க, கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே, அவள் எதுக்காக நமக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால், அவ்வளோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனால், கூட்டிகிட்டு போயிட்டு என்னத்தை கண்டுபிடிக்கலான்னு நினச்சிருக்கான்னு தெரியலையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே கோவமாக இருக்காங்க, என்ன எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்குள்ளே அஞ்சலி அக்காவும் ராகவ் 2 பேருமே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே ரூம்குள்ளே வராரு. வந்த உடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. போகிறாரு, போயிட்டு அப்படியே பார்க்குறாரு அபியை. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்குறாரு, இங்கே ஒரு லெட்டர் வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாரு. தேடி பார்த்தா வேறு லெட்டர் இருக்குது. அப்படியே கோவமாக வருது. என்ன
லெட்டரை கூட எடுத்துட்டியா நீ? லெட்டரை கூட நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான ஆள் தான் நீ அப்படின்ற ராகவா சொல்கிறார். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வச்ச லெட்டரை நான் எடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அபிக்கு அப்படியே கோவமாக வருது. என்னங்க எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ பேசவே பேசாத, நீ மனசில் என்ன வச்சிருக்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு. இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு? ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு வேளை முரளி பேசுனது ஏதாவது இவர் கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. தெரிஞ்சால் கூட இப்போ என்ன பண்ண முடியும்? நாம் இவர் மேலே கோவப்படக்கூட முடியாது. ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலே இருக்குது. அவன் முரளி பண்ண தப்புக்கு இப்போ நானும் சேர்த்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். நான் தானே அந்த முரளியை கூட்டிகிட்டு போனேன், இப்படி வந்துட்டு பேச வச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே இவர் வந்து கேட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. யோசித்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை. ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. இங்கே பாரு, நீ வந்து எப்போவுமே நம்பிக்கை துரோகி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. உங்ககிட்ட நான் பேச தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறாங்க. அனு வீட்டில் இருக்காங்க. ஹாயாக அப்படியே படுத்துட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி வந்து. என்ன இவளுக்கு இவ்வளோ திமுறா? படுத்துட்டா இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமையல் ரூமில் போய் சுற்றி பார்க்குறாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவன் நிம்மதியாக தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு 3 பிளேட்டை எடுக்கிறாங்க. நல்ல பிளேட்டை எடுத்துகிட்டு அதில் ரைஸ்லாம் வைக்கிறாங்க. சாப்பாடெலாம் வச்சுட்டு அப்படியே தூக்கி சிங்கில் போடுறாங்க. ஃபுல்லாக போட்டுட்டு அங்கேருந்து கூப்பிடுறாங்க. அனு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க அத்தை, அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன படிச்சிட்ருக்கியா? ஆமாம் அத்தை, கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, சரி சரி. இங்கே பாரு, சிங்கில் இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, இப்படியே போட்டுட்டு நீ உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. இல்லையே, இதெல்லாம் வாஷ் பண்ணி சுத்தமாக தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே கத்துறத பார்த்தோன்னே பாட்டியும் வராங்க, அஞ்சலி 2 பேருமே வராங்க. எதுக்காக இப்படி கத்திட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள், சிங்கை ஃபுல்லாக பாத்திரம் கிடக்குது, சமையல் ரூமே மோசமாக இருக்குது, இவ பாட்டு போய் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி விடு சுந்தரி, இதுக்கா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பாத்திரம் இங்கே தானே இருக்குது, ஓடியா போக போகுது. அப்புறமா அவள் தேய்ப்பா, அவள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணட்டும், அவள் படிக்கட்டும். நீ கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து செய்யுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அஞ்சலியும் சொல்கிறாங்க. இல்லை நான் கிளாஸ் போனால் பரவாயில்ல, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிறேன், நான் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனு. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, சரியா? நீ படிக்கிறது தான் முக்கியம். பாத்திரம் இங்கே தான் இருக்கும், பொறுமையாக வந்து வாஷ் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாமே தப்பு தப்பாக சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் நான் செஞ்சிட்டேன் செய்யலைன்னு சொல்கிறேன், மாற்றி பேசிகிட்டே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? குழப்பமாக இருக்கியா நான் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசாத, அமைதியாக இரு சுந்தரி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே வந்து அனு அப்படி போகிறாங்க. இவளை இப்படி தான் குழப்பி விட்டுட்டே இருக்கட்டும். சரி நானே வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை போய் வாஷ் பண்ணுறாங்க. இவளை விடவே கூடாது, இவள் நிம்மதியாக இருக்கவே கூடாது, இவள் படிக்கவும் கூடாது, ரெஸ்ட் எடுக்கவும் கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது இவளுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சுந்தரி அப்படியே டென்ஷனாக பாத்திரம் தைச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து முரளி வராரு. வந்தவொடனே வா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. 2 பேருமே சேர்ந்து தனியாக போய் பேசுகிறாங்க. என்ன இது எப்படி உனக்கு அடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, வேறு யாரும் இல்லை, இந்த அபி தான் என்னை இடித்து கீழே விழ வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனான். ஆனால் அது திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் போயிட்டா அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஏன் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அதுவா, என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ளே அஞ்சலி ராகவ் 2 பேரும் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அவள் ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி இப்படி ஏமாந்த அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல அத்தை, அவள் ஹாஸ்பிட்டலில் சும்மா லைட்டாக செக் பண்ணுறது தான் கூட்டிகிட்டு போனான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, மயக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியல அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இனிமேல் அவள் எது சொன்னாலும் நம்பாத, ஏமாறாத, புரியுதா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் விடக்கூடாது அத்தை, விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே பாரு, நீ கொஞ்ச நாள் அமைதியாக இரு, இப்போதைக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எதுவுமே சொதப்பி வைக்காத. நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவங்கள பிரிக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. ஆனால் கோவத்தை முக்கியமாக நீ அடக்கணும், கோவப்பட்டன்னு வச்சுக்கோ ஒன்றுமே செய்ய முடியாது, பொறுமையாக இரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உள்ளே போகிறாரு. அபியோட அத்தை அபிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னம்மா வந்தேன், அவசரமாக வந்தேன், அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன், எதுவுமே சொல்லவே இல்லை, நான் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனேன், என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் கீழே விழுந்தான், அவனுக்கு ஞாபகம் மறந்துடுச்சுன்னு சொன்னீங்களா, அதை தான் நான் ஞாபகமாக எடுத்துக்கிட்டு அவனை அதே மாதிரி இடித்து கீழே விழ வச்சேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அத்தை, எப்படியாவது அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ணேன் கரெக்டாக. அந்த நேரத்தில் அஞ்சலி அக்காவும் ராகவ் 2 பேருமே வந்துட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ணவே முடியல, ரெக்கார்ட் பண்ணவே முடியல
அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காமா, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, பார்த்துக்கிறேண்ணா, இருந்தாலும் அவன் மாட்டலேன்ற கஷ்டம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபி. அதை கேட்டோடனே அவங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. விடுமா, பார்த்துக்கலாம், அவன் மாட்டாமலையா போயிடுவான், அவன் திருட்டு பையன், கண்டிப்பாக மாட்டுவான், ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணாத, ஆனால் யோசி, நல்ல வேலையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ராகவ் ஆஃபீஸில் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. பயங்கரமாக அப்படி கோவமாக இருக்கிறாங்க. அந்த லாவண்யா வராங்க. என்ன ராகவ், எப்போ பார்த்தாலும் நீ டென்ஷனாகவே இருக்க, இது என்ன பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ஒன்றும் இல்லைண்ணா, நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க லாவண்யா. அங்கேருந்து அப்படி வெளியே போகிறாங்க. ராகவ் அப்படி கோவமாக இருக்காரு. என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே. அந்த முரளிக்கு அபி மேலே அவ்வளோ லவ்வா? ஐயோ, அபியும் லவ் பண்ணியிருக்கான்னு வேற சொல்கிறான். அப்போது 2 பேரும் சேர்ந்து ஓடி போகிற பிளான் போட்டது எல்லாமே உண்மைதானா? அந்த லெட்டரை வேற காணும், அந்த லெட்டரை அபி எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் யோசிச்சுட்ருக்காரு. எதுக்காக இந்த அபி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா? அதுவும் என்னோட அக்காவுக்கு துரோகம் நினைக்கணும்னு நினச்சிருக்காளே. ஆனால் ஒன்றுமே இல்லை, நான் நல்லவன், எல்லாத்தையும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இது எதுவுமே உண்மையே கிடையாது. அவளை என்றைக்குன்னு இல்லை, என்றைக்குமே நம்பவே கூடாது. ஆனால் மற்ற விஷயத்தில் அவள் நல்லவளாக தான் இருக்கா. சரி, அவள் இனிமேல் எது பண்ணாலும் நம்ம அவளை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அபியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு. லெட்டரை வேறு நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் அந்த லெட்டரை எடுக்கவே இல்லையே, யார் எடுத்திருப்பா? அதுவும் கரெக்டாக நம்ம ரூம்குள்ளே வந்து லெட்டர் எடுக்கிற அளவுக்கு யாருக்கு இந்த வீட்டில் தைரியம் இருக்குது? வேறு யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த முரளி, சுந்தரி அத்தை, அவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த மாதிரி கிரிமினலான வேலையெல்லாம் யோசிப்பாங்க. லெட்டரை எடுத்ததுக்கு இவர் ஏன் மேலே கோவப்படுறாரு? அவங்க தான் அப்போ யாரோ எடுத்திருக்காங்க, எடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படி கோவப்படுறாங்க. என்னவா இருக்கும் அந்த லெட்டர்? என்ன லெட்டர்? ஒன்றையுமே புரியவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. சரி, அந்த லெட்டர் கிடச்சா தானே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இவர் நம்ம மேலே பழி போட்டுகிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காரு. சரி, இனிமேல் விடவே கூடாது, அந்த முரளியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு குழு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து சுந்தரி வந்து உட்காராங்க. என்னம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், அங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் அணுவை வந்து படிக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கா, அவளாம் ஒன்றும் படிக்க வேண்டாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாட்டிக்கு அப்படி கோவமாக வருது. என்னவா பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவள் படிக்கிறா, எதுக்காக நீ படிக்க வேணாம்லாம் சொல்கிற, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்பட்டாங்க. அதுக்குள்ளே ஆகாஷ் வராரு. என்ன ஆகாஷ், என்ன நடக்குது அங்கே? உன் பொண்டாடி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அங்கே பாரு பாத்திரலாம் அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டு போய் உட்காந்து படிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆகாஷ் மனசுக்குள்ளே எதுவும் பேசவே இல்லை, அப்படி யோசிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா, ஏன்டா நீ இப்படி மாறிட்ட, உன்னோட பொண்டாடி படிக்க வேணாம்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன வீட்டில் இருக்க வேலை முடிச்சுட்டு தானே படிக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. என் பிள்ளை கரெக்டாக தான் பேசுவான், டே இப்படி தான்டா நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி சந்தோஷப்படுறாங்க. அதுக்குள்ளே சுந்தரியோட வீட்டுக்கார் வராரு. என்ன ஆகாஷ், என்ன பேசிகிட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அணு தான் வேணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணி அவ்வளோ வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணேன், இப்போது படிக்க வேணான்னு சொல்கிறேன், எதுக்காக நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாப்பா, அம்மாவுக்கு என்ன சொல்கிறானோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போகிறாரு. இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல, எவ்வளோ நல்ல பையனாக இருந்தால் இப்போ மொத்தமும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு, அவங்க அப்பாவும். சுந்தரி அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் உள்ளே போகிறாங்க. அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆட்டுறாங்க. ராகவ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்கு எதாவது டீ வேணுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதா, யோசிது என்கிட்ட நீ பேசாதா அப்படின்னு அப்படி கோவப்படுறாரு. எதுக்காக என் மேலே இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நான்லாம் அந்த லெட்டர் எடுக்கவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ எடுக்கலையா, சரி நான் நம்பிட்டேன், அந்த யோசிது நீ என்கிட்ட பேசாது, எதுவுமே பேசாது அப்படின்னு அப்படியே கோவமாக பேசுகிறாரு. எதுக்காக என் மேலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டுருக்கீங்க? நான் தான் பண்ணலைன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா? நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி, நான் போய் டீயாவது கொண்டு வரேன், நீங்கள் குடிங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம், என்கிட்ட நீ பேசாமல் இரு அப்படின்றாக்க அப்படியே கோவமாக போயிட்டு அப்படி லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. அப்பிக்கா அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஏன் இவர் நம்ம மேலே இப்படி கோவப்பட்டுருக்காரு? நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, எது கேட்டாலும் எதுவுமே மூஞ்ச காட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியும் இருப்போம் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. இவளால் மட்டும்தான் நல்லவளை மாதிரி நடிக்கவே முடியும் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. எல்லா ஃப்ராடும் பண்ணிவிட்டு அந்த முரளியோட சேர்ந்து ஓடி போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளான் போட்டுட்டு லெட்டரையும் எடுத்துட்டா. இவ்வளோவும் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து கூலாக கேட்குறா டீ வேணுமான்னு சொல்லிட்டு. எப்படி தான் இவளால் இப்படி இருக்க முடியுது தெரியல. இவளாம் ஒரு நம்பிக்கை துரோகி, கூடையே இருந்து நம்மளை அழிச்சிடுவா, அதுவும் நம்ம அக்காவுக்கு துரோகம் பண்ணணும்னு இப்போ நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. இவளை இனிமேல் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிறக்கட்டும், அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே இருக்குது, இவளையும் கண்டிப்பாக வீட்டை விட்டு
அனுப்பிடுவேன். அந்த முரளி அவனுக்கு இருக்குது, அவனையும் நான் விட மாட்டேன். அஞ்சலி அக்காவை மட்டும் பார்த்து தான் இவனை இன்னும் நான் வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கேன். எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காரு. முரளி யோசிச்சுட்டு இருக்காரு, அடுத்தது என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியலையே, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அபிக்கிட்ட எந்த காரணத்து கூட நம்ம மாட்டிடவே கூடாது. அவள் சூப்பராக தட்டி விட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. இனிமே எது பண்ணாலும் யோசிக்கணும், எது நடந்தாலும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அனு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாட்டி வந்து அணுக்கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருமா சுந்தரி சந்தானி பெருசாக எடுத்துக்காதம்மா, நீ வந்துட்டு வேலை இருந்தாலும் சரி, உனக்கு படிக்கணும்னா நீ படிச்சுட்டு வேலை செஞ்சால் போதும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு நானும் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ நல்லா படிக்கணும் சரியா, அதை பற்றி மட்டும் நீ யோசி, சுந்தரி சந்தானெலாம் கொஞ்சம் கூட யோசிக்காதம்மா அப்படின்னு பாட்டி அணுக்கிட்ட சொல்கிறாங்க. அணு ரொம்ப எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை. சரி பாட்டி, நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க.